ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا وماتوا وهم كفار أولئك عليهم لعنة الله والملائكة والناس أجمعين خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை அது தெளிவாக இறக்கப்பட்டதற்கு பிறகு யாரெல்லாம் மறைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், அனைத்து படைப்புகளுடைய சாபம் இருக்கிறது. அதிலிருந்து யார் தௌபா செய்து மீண்டு பிறகு இஸ்லாம் சீர்திருத்தம் செய்தார்களோ, தாங்கள் மறைத்தவற்றை பிறகு தெளிவுபடுத்தி மக்களுக்கு உணர்த்தினார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய அந்த விஷயங்களை அறிந்து கொண்டோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்பொழுது ஓதி காட்டப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபார். யார் இறை நிராகரிப்பு செய்து அவர்கள் இறை நிராகரிப்பு செய்த நிலையிலேயே மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், வானவர்கள் மலக்குமார்களுடைய சாபம், அனைத்து மனிதர்களுடைய சாபமும் இருக்கிறது. அந்த சாபத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களை விட்டும் வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது, அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இதுல காபிராக வாழ்ந்து காபிராக மரணித்து விட்டவர்களை அல்லாஹும் சபிக்கிறான், வானவர்களும் சபிக்கிறார்கள், எல்லா மனிதர்களும் சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்படி சாபமிடுவது, இந்த வசனத்திற்கு கீழே குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சாபமிடுவதை பற்றி சில விளக்கங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு ஜும்மாவிலும் கூட இது மாதிரி சபிப்பதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை விரிவாக கூறினேன். இந்த வசனத்திற்கு கீழே சாபமிடுவதை பற்றி மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அது உங்களுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நான் கூறுகிறேன். அப்ப குறிப்பிட்ட எந்த மனிதர் மீதும் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சாபமிடுவது, லானத் செய்வது கூடாது. எந்த மனிதரையும், குறிப்பிட்ட எந்த மனிதரையும் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அவர்களை சபிப்பது கூடவே கூடாது, அறவே கூடாது. பொதுவாக லானத் செய்யலாம், பொதுவான ஒரு தவறுகளை சுட்டிக்காட்டி அதன் மீது லானத் செய்யலாம். குர்ஆன் லானத் செய்திருக்கிறது, லானத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று வந்திருக்கிறது. இது பொதுவாக சபிக்குது. குறிப்பிட்ட எந்த நபரையும் குறிப்பிடாமல் அந்த செயல்களை சுட்டிக்காட்டி அந்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று இப்படி சபிப்பதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு மனிதர், அவர் யாராக இருந்தாலும் சரி, அபூ லஹபாக இருந்தாலும் சரி, அபூ ஜஹலாக இருந்தாலும் சரி, ஃபிரௌனாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அல்லது அந்த ஃபிரௌன், அபூ லஹபுடைய தன்மை உடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை சபிப்பதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. என்றாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குறிப்பிட்ட மனிதர்களை அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது சபித்தார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் காபிராகத்தான் மரணிப்பார்கள் என்று உறுதியாக அல்லாஹ்வால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டவர்களுக்குத்தான் நபி அவர்கள் அப்படி ஹயாத்திலேயே சபித்திருக்கிறார்கள். அபூ லஹபை பற்றி குர்ஆனை சபித்து ஆயத்தை குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கினாங்க ஹயாத்தா இருக்கும் பொழுது. அப்ப அவங்களுடைய சாபம் குர்ஆன்ல எப்ப ஆயத்தை இறங்கிருச்சோ அது நிரந்தரமானது. அப்ப அவங்க காபிராத்தான் மரணிப்பான், சாபத்திற்குரிய நிலையில் தான் மரணிப்பாங்கிறது உறுதியாகிடுச்சு. இதை மாதிரி சில பேர்களை அல்லாஹ் சுட்டி காட்டி நபி அவர்களுக்கு அறிவித்திருக்கிறான், அவர்களை சபித்திருக்கிறார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப குஃப்ரின் மீது அவர் உறுதியாக குஃப்ரின் மீது தான் மரணிப்பார்கள் என்று தெரிந்தால் சபிக்கலாம். அப்படின்னா நமக்கு யாரையும் தெரியாது, யார் எந்த நிலையில மரணிப்பாங்கிறது நமக்கு தெரியாது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா அதை வச்சு அவங்க சபித்திருக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அசல் விஷயம் சொன்னா, ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவை பிறரை சாபமிடுவதை விட்டும் தடுத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் எந்த பொருளையும் சாபமிடக்கூடாது, எந்த படைப்புகளையும் சாபமிடக்கூடாது. ஆடு மாடுகளா இருந்தாலும் கோழியா இருந்தாலும் எதையுமே சபிக்க கூடாது, எந்த மனிதரையும் சபிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லைஸல் முஃமினு பித்தஆன், ஒரு முஃமின் பிறரை குறை சொல்லிக் கொண்டிருப்பவனாக இருக்க மாட்டான். குறை கண்டுபிடித்து அடுத்தவருடைய குறையே பேசக்கூடியவர். சில பேருடைய பழக்கம் தான், அடுத்தவருடைய குறையே பேசிக் கொண்டிருப்பார். அடுத்தவருடைய குறையை ஆராய்ச்சி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒரு மூமின் அப்படி இருக்க மாட்டான். அப்ப மூமின் எப்படி இருக்குன்னு சொன்னா, குறைகள் தெரிந்தால் அதை தடுப்பதற்கு, அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவன் தான் மூமினாக இருக்க முடியும். அடுத்தவர்களுக்கு குறை தெரியுது, நல்ல மனிதர் யாரு, நல்ல மூமின் யார் அப்படின்னு சொன்னா, அந்த குறையை என்ன செய்யணும், அவர்கிட்ட போய் நேரடியாக சொல்லி இது நீங்க செய்தது தவறு அப்படின்னு சொல்லி தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இல்ல யார் மூலமாக சொன்னால் அவரை அதை தடுக்க முடியுமோ அவர்கள் மூலமாக முயற்சி செய்யணும். அப்படியும் முடியாதுன்னு சொன்னா அதை பார்த்துட்டு பேசாம போயிடணும். அதை யார்த்தையும் சொல்லக்கூடாது. நம்மளால அதை தடுக்க முடியாது அப்படின்னு இருந்துச்சா அதை போய் யார்த்தையும் சொல்லக்கூடாது, பிறரிடத்துல சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. அப்ப இதுல என்ன சொன்னாங்க நபி அவர்கள், அவன் குறை சொல்லிக்கொண்டே இருப்பான், அவன் மோமின் அல்ல. எதுக்கு எடுத்தாலும் எதை செஞ்சாலும் குறை சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப செஞ்சாலும் குற்றம் சொல்லுவான், செய்யாட்டியும் குற்றம் சொல்லுவான், குறை சொல்லுவான். அவன் மோமினாக இருக்க மாட்டான். ரெண்டாவது சொன்னாங்க, வலல் ஆண், மோமின் சபிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். ஒரு மோமின் யாரையும் சாபமிட மாட்டான். சாபமிடக்கூடியவர்கள் உண்மையான மோமினாக, முழுமையான மோமினாக, பரிபூர்ண மோமினாக இருக்க முடியாது. அதே போல சொன்னாங்க, வலல் ஃபாஹிஷ், ஒரு மோமின் அருவருப்பான பேச்சுக்களை பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான், அருவருப்பான செயல்களை செய்யக்கூடியவனாக. வலல் பதி, அருவருப்பான பேச்சுக்களை பேசக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான். ஒரு மோமின் அருவருப்பான செயலை செய்யக்கூடியவனாகவோ அருவருப்பான பேச்சுக்களை பேசக்கூடியவனாகவோ இருக்க மாட்டான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அதனால மோமீன்கள் அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் சொன்னா அவங்க யாரையும் சபிக்க கூடாது, யாரையுமே சபிக்க கூடாது என்பதைத்தான் நமக்கு ஹதீஸ் சொல்லுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் அப்த இதா லஅன ஷைஅன் ஸஐதத்தில் லஅனது இலஸ்ஸமா, ஒரு மனிதன், ஒரு அடியான் யாரையாவது அல்லது எதையாவது சாபமிட்டால் அது வானத்தின் பக்கம் அந்த சாபம் உயர்ந்து செல்கிறது. அந்த சாபத்தை விட்டும் வானத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும். அந்த சாபத்தை விட்டு வானத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும். இங்க பொதுவாக தான் வந்திருக்கு, அவன் சாபத்திற்குரியவனா தகுதியானவனாங்கிறதுலாம் இல்லை. வானத்துக்கு அது போகாது. அந்த சாபம் வானத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும். சும்ம தஹமீது இலல் அர்த், பிறகு அந்த சாபம் பூமிக்கு இறங்கி வரும். இப்ப பூமியினுடைய கதவுகளும் அடைக்கப்பட்டு விடும். தூணகா, அதை விட்டும். சும்ம தாக்குது யமீனம் வ ஷிமாலா, பிறகு அது இங்கும் அங்கும் வலது பக்கம் இடது பக்கம் அது சுற்றி திரியும். கடைசியாக பைதாலம் தஜிது மசாதன் ரஜஅத் இலல்லதி லுஇன், அதற்கு பிறகு எங்கேயும் செல்வதற்கு வழி இல்லாத பொழுது, பூமிக்குள்ளேயும் நுழைய முடியல அப்படின்னு சொன்னான், இப்ப யார் சபிக்கப்பட்டானோ அவனே அது சென்றடையும். அதற்கு பிறகுதான் சபிக்கப்பட்டவனையும் சென்றடையும். யார் மீது சாபம் செய்தார்களோ சாபம் விட்டார்களோ அவர்களை சென்றடையும். அது எப்போ அப்படின்னு சொன்னா, அந்த சாபத்திற்கு அவன் தகுதியுள்ளவனாக இருந்தால் அந்த சாபம் அந்த தகுதியுள்ளவனுக்கு சென்றடையும். வைல்லா ரஜஅத் இலா காயிலிஹா, அப்படி இல்லை என்றால் யாரை சபித்தார்களோ, எந்த பொருளை சபித்தார்களோ, எந்த மிருகங்களை சபித்தார்களோ அது சாபத்திற்கு தகுதியுள்ளதாக இல்லை என்று சொன்னால் அந்த சாபம் விட்டவனை பக்கமே மீண்டுவிடும் என்று சொன்னார். அப்ப நாம் சபிக்கும் பொழுது சாபத்தினுடைய வார்த்தைகள் குறிப்பாக தாய்மார்களிடத்திலும் அதிகமாக வரும். அந்த சாபத்தினுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது யோசிக்கணும், அந்த சாபத்திற்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் அந்த சாபம் யாருக்கு வரும்? திரும்ப சாபம் விட்டவர்களுக்கே வரும். நிறைய பேருக்கு இன்னைக்கு முசீபத்து, அது தொல்லன்னு சொல்றாங்கல்ல, தனக்குத்தானே இப்படி செய்து கொள்வதுதான். அடுத்தவர்களை சபிக்கிறங்கிற பேர்ல சபிப்பாங்க, அது அவங்களையே அது தாக்கி விடும். திரும்ப அந்த சாபம் அவர்களையே அது தாக்கி விடுகிறது.
ஏன்டா அந்த சாபம் வந்து அல்லாஹ் விட்டு போகாது, அவர்களுக்கு திரும்ப வரும். சாபத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இருந்தால்தான் அங்க போய் சென்றடையும். இல்லைன்னு சொன்னா சாபம் விட்டவர்களே வந்து தாக்கிவிடும் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறார். அதனாலதான் யாரையும் சபிக்காதீங்க, சாபத்திற்குரியவனாகவே இருக்கட்டும். நம்ம சபிச்சதுனால என்ன ஆக போகுது? ஒண்ணு நம்ம விசாம விட்டுட்டு போயிட்டா அல்லாஹ் அதுக்கு சேர்த்து கூலிய கொடுக்கணும். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தலாஅனு பிலஅனத்தில்லாஹ், ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ்வுடைய லானத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு சபித்துக் கொள்ளாதீர்கள். வலா பிகலபி, அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டும் வலா பின்னா நரகத்தை கொண்டும் சபித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாட்டு இவர் சொல்ல அவர் சொல்ல அல்லாஹ் உன்னைத்தான் சபிப்பான் உனக்கு தான் உண்டாகும் சொல்ல இப்படி சொல்லாதீங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கோபம் உனக்கு உண்டாகட்டும்னு சொல்லாதீங்க, நீ நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லாதீங்க. இது மாதிரிலாம் சாபம் விடாதீர்கள். உனக்கெல்லாம் நரகம் தான் கிடைக்கும், அல்லாஹ் உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டான், நீலாம் நாசமா போயிடுவ, நீ அப்படி போயிடுவ இப்படி போயிடுவ இப்படின்னு என்ன செய்யாதீங்க, எந்த வார்த்தையும் சொல்லாதீர்கள். சாபம்ங்கிறது சாபத்தினுடைய வார்த்தை, சாபம் அப்படிங்கிற வார்த்தை மட்டுமல்ல, அது சார்ந்த எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது, எந்த வார்த்தையும் சொல்லி சபிக்க கூடாது என்பதைத்தான் நபி அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஆனா அதே நேரத்தில் ஒரு மனிதர் குஃபருடைய நிலையில் மரணித்து விட்டால் அப்பொழுது சாபமிடலாம், அனுமதி இருக்கு. காபிராக மரணித்ததற்கு பிறகு அவர் என்ன செய்யலாம், சாபமிடலாம் அப்படின்னு அனுமதி இருக்கு. ஏன்னு சொன்னா அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு ஜனாசா போச்சு, அந்த ஜனாசா போகும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒண்ணு இவர் வந்து சுகம் பெற்றவராக இருக்கிறார், அல்லது இவர் போனதுனால மௌத்தா போனதுனால மற்றவர்கள் சுகம் அடையக்கூடியவர்களாக நிம்மதி அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒண்ணு இவர் நிம்மதி அடைஞ்சிட்டாரு அல்லது இவரால் மற்றவர்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் விளக்கம் கேட்கும்போது சொன்னாங்க முஸ்தரி முஸ்தரா, நிம்மதி அடைஞ்சவர்ல யாரு, நிம்மதி அவரால் மற்றவர் நிம்மதி அடைஞ்சாங்கண்டா யாருன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் வந்து நல்லவராக மோமீனாக நல்ல மனிதராக இருந்திருந்தா இவர் மௌத்தா போய் நல்ல முறையில் சுகம் அடைஞ்சிட்டார், நிம்மதி அடைஞ்சிட்டார், அவர் நிம்மதியை அடைந்து கொண்டார். இந்த ஆள் மோசமான ஆளாக இருந்திருந்தா, உலகத்தில் காபிராக பாஜிராக இருந்திருந்தால், பாவியாக இருந்திருந்தால், இவர் மௌத்தா போனதுனால நிறைய பேர் நிம்மதி அடைகிறாங்க, மற்றவர்களுக்கு இவரால் நிம்மதி ஏற்படுகிறது என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அப்ப அத மாதிரி மற்றவர்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியவர் சொன்னா இவனா இருக்கிறது உலகத்துல இவன் பெரிய சாபத்திற்குரியவன், இவனால பல பேருக்கு கெடுதி ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் இறந்து விட்டால் இப்ப என்ன செய்யலாம், சாபம் விடலாம். அப்படிப்பட்டவங்க இறந்துட்டா சாபம் விடலாம் அப்படின்னு, அதுவும் கூட அனுமதி தான், சாபம் விடுங்கன்னு சொல்லல, அப்படி சாபம் விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதனால நீங்க எல்லாரும் சாபம் விட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு நமக்கு உத்தரவிடப்படலை. அந்நியத்திற்குரியவர்களே, நம்ம சாபம் அப்படின்னு சொன்னா என்ன, லானத் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவன் தூரம் ஆகட்டும் அப்படிங்கிறதா, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் போகட்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுகையில ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு, கடைசி ரக்காத்துல ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு, ஃபஜ்ர் தொழுகையில இரண்டாவது ரக்காத்தில் ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னென்ன மனிதர்கள் பெயரை குறிப்பிட்டு சாபமிட்டார். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து சொன்னதற்கு பிறகு எதிர்த்து என்ன செஞ்சாங்க, நபி அவங்க குறிப்பிட்ட சில பெயர்களை சொல்லி சாபமிட்டு இருக்கிறார். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு பிறகு வசனத்தை குர்ஆன்ல இறக்குறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅதிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல தலையிடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை, யாரை பற்றியும் யாருடைய விஷயத்திலும் தலையிடுவதற்கு அவர்களை சாபமிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஒருவேளை அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடலாம், அல்லது அவர்களை அநியாயக்காரர்களாக இருப்பதால் அவர்களை அல்லாஹ் வேதனை செய்யவும் செய்யலாம். அது அல்லாஹ்வுடைய உரிமையில் கட்டுப்பட்டது. அதனால அவன் நாசமா போட்டும் அவனுக்கு வேதனை ஏற்படட்டும் என்ன செய்யக்கூடாது, நீங்க சாப்பிடாதுன்னு அல்லாஹ் ரசூலுல்லாவே கண்டிச்சிருக்கிறான். அப்ப அதனால சாபமிடுதல் அப்படிங்கிறது அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட ஒரு செயல், தடை செய்யப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது. அதே போல ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அப்துல்லா அப்படிங்கிற ஒருத்தர், அவர் மது அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர். சாராயம் குடிச்சா இஸ்லாம்ல அவருக்கு
கசையடி கொடுக்கணும்னு இருக்கு, சாராயம் குடிச்சவர். அதை மாதிரி அவர் தண்டிக்கப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு தடவை 2 தடவை பல தடவை அவர் தண்டிக்கப்பட்டார். அப்போ ஒரு தடவை ரசூல்லாட்ட அவரை கொண்டு வரப்பட்டுச்சு. ரசூல்லா அவருக்கு உத்தரவு போட்டாங்க, அவருக்கு கசையடி அடிச்சுங்கன்னாங்க. அவருக்கு அடிக்கப்பட்டுச்சு. அப்போ அங்கே கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் என்ன சொன்னா அல்லாஹும் அல்லாஹு, அல்லாஹ் இவரை சபிப்பானாங்க. அந்த மனிதன் மேலே கோவப்பட்டு எத்தனை தடவை தான் இவனை அடிக்கிறது, எத்தனை தடவை தான் அந்த பாவத்தை செய்வான் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டத்தில் இருந்த ஒருவர் சபித்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தலஅனு, அவரை சபிக்காதீங்க, அவரை சபிக்காதீங்க. இப்போ வல்லாஹி மாலிம்து, அல்லாஹ்வின் சத்தியமாக எனக்கு தெரியாது, இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ் வ ரசூல், ஒருவேளை அவர் அல்லாஹ் ரசூலை பிரியப்படக்கூடியவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது அருந்தக்கூடியவராக இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரசூலுடைய பிரியம் கொஞ்சமாவது இருக்கலாம். அதனால அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கிடைச்சிடலாம், அல்லாஹ் அவர் மீது அருள் புரிந்து விடலாம், நீங்க அவரை சபிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதனால யார் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது, அவருடைய முடிவு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. கடைசி முடிவு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவர்களாக கூட இருக்கலாம். யாரை பார்த்து கடைசி சொல்லப்படும், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே ரப்பின் பக்கம் திரும்பி செல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு ஒருவர் கடைசி நேரத்தில் தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு அழுது மன்றாடி அந்த நேரத்தில் உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப அவர் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவார். அதனால யாரையும் உயிரோடு இருக்கும்போது பாவம் செஞ்சுட்டாருங்கிறதுக்காக, தப்பு செய்யறாருங்கிறதுக்காக சபிக்கக்கூடாது. பெரும்பாவம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அந்த பெரும்பாவம் செய்யக்கூடியவரையும் அவர் தப்பு செய்யறாருங்கிறதுக்காக சபித்து விடக்கூடாது. எந்த அப்பதான் நம்ம ஏற்கனவே சொன்ன காஃபிரை கூட சபிக்க கூடாது. ஏன்னா கடைசி நேரத்தில் களிமா சொல்லி முஸ்லீமாவை மரணித்து விடணும். அதனால காஃபிரை கூட ஹயாத்தாக இருக்கும் பொழுது சபிக்க கூடாது. உறுதியாக அவர் மரணித்து விட்டால் சபிப்பதற்கு அனுமதி இருக்கிறது, கண்ணியத்திற்கு. அதனால அல்லாஹ் அங்க சொல்லும் பொழுது என்ன சொன்னா, யார் காஃபிராக வாழ்ந்து காஃபிராக மரணித்து விட்டார்களோ, அல்லது வாழக்கூடிய காலத்துல ஈமான் கொண்டு வாழ்ந்தாங்க, மரணிக்கும் பொழுது குஃப்ருடைய நிலையில் மரணித்து விட்டார்களோ, அல்லாஹ் நம் அனைவரும் அதை விட்டு பாதுகாக்கும். ஈமானோடு மௌத்த தரணும் அல்லாஹ் தஆலா. அப்ப அப்படிப்பட்ட மனிதர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அப்ப மௌத்து குஃப்ருடைய நிலையில் இருந்தால்தான், அவர் குஃப்ருடைய நிலையில் மரணித்திருந்தால்தான், அது உறுதியாக நமக்கு தெரிந்தால்தான், அவர் காஃபி தான் மரணிச்சிருக்கிறார் அப்படிங்கிற நமக்கு உறுதியாக தெரிஞ்சால்தான். காஃபிருடைய குடும்பத்தில் இருந்தே மறைமுகமா ஈமான் உண்டவராக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஏதாவது சூழ்நிலையில வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், அவருடைய ஈமான வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். இப்ப முன்னால இறந்து போனவங்க பல காஃபிர் பெரும்பெரும் தலைவர்களுடைய விஷயத்துல பல பேர் இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், வெளிப்படுத்தல, அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு, களிமா சொல்லிட்டாரு, ஆனா வெளிப்படுத்தாம இருந்தாருன்னா பல பேரை பத்தி பேசுறாங்க. அப்ப அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. சில நிர்பந்த காரணங்கள்னால அவர் களிமாவை வெளிப்படுத்தாம கூட மரணிச்சிருக்கலாம். அதனால உறுதியாக தெரிந்தால் நாம சபிப்பதற்கு அனுமதி இருக்கிறது, கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால யாரையும் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை சொல்லும் பொழுது அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் இருக்கிறது, மலக்குமார்களுடைய சாபமும் இருக்கிறது, எல்லா மனிதர்களுடைய சாபமும் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இதுல சில பேர் ஒரு சந்தேகங்களை கேட்கிறாங்க. என்னன்னு சொன்னா, சில அறிஞர்கள் அதுல சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. சந்தேகம் கேட்டு அவங்களே விளக்கமும் சொல்லிவிட்டார்கள். அதாவது எல்லா மனிதர்களும் அப்படின்னு சொன்னா, எல்லா மனிதர்களும் சாப்பிட்டா அதுல காபிர்களும் உள்ளடக்கியவர்கள் தானே. மனிதர்கள் எல்லாருடைய சாபம் இருக்குன்னு சொன்னா அப்ப காபிர்களும் இருக்கிறாங்களா, அந்த மனிதர்கள கட்டுப்பட்டவங்க தானே. அவங்க எப்படி ஒரு காபீர் இன்னொரு காபீரை சபிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வரலாம். அதற்கு அவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க உலகத்துல சபிக்க மாட்டாங்க, ஒருவரை உலகத்துல ஒரு காபீர் இன்னொரு காபீரை சபிக்க மாட்டாங்க. குஃப்ரின் காரணமாக, பாவத்தை அந்த குஃபுர் என்ற நிராகரிப்பு செய்யறதுனால சபிக்க மாட்டாங்க, யாரும் யாரையும் சபித்துக் கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒருவருக்கு ஒரு கூட்டாளி தான், குஃபுர் செய்வதில் எல்லாருமே கூட்டாளியா இருக்கிறாங்க. அதனால குஃப்ரின் காரணமாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சபிக்க மாட்டாங்க. ஆனால் கியாமத் நாள்ல அங்க உண்மையை உணர்ந்த பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் சபித்துக் கொள்வார்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, சும்மா யௌமல் கியாமத்தி யக்ஃபுரு பஅதுக்கும் பிபஅத், உங்களில் ஒருவர் ஒருவரை கொண்டு நீங்கள் நிராகரிப்பீர்கள். வயல்அனு பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை சபிப்பீர்கள் என்று சொல்றாங்க. நரகத்துல இருந்துக்கிட்டு ஒருத்தர் சபிச்சுக்கணும், உன்னாலதான் நான் கேட்டேன், என்னாலதான் நீ கேட்டேன், இந்த மாதிரி அங்க நினைச்சுக்கிறாங்கன்னா அங்கதான் சபித்துக் கொள்வார்கள்.
வமஅவாக்கும் முன்னார், உங்களுடைய ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கிறது. வமாலக்கும் மின் நாசிரீன், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறார். அப்ப சாபம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபமிட்டுக் கொள்வார்கள். இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது குல்லமா தகலத் உம்மத்துன் லஅனத் உஃப்தஹா, ஒரு சமுதாயம் நரகத்தில் நுழைந்ததற்கு பிறகு தன்னை சார்ந்த மற்ற சமுதாயத்தினர்களை, அதாவது தன்னை சார்ந்தவன் சொன்னா தன் மாதிரி உள்ள குஃப்ருல இருந்தவங்க அந்த சமுதாயத்தினரை சபித்துக் கொள்வார்களாம். ஹத்தா இதத்தாரகு ஃபீஹா, எல்லாரும் அந்த நரகத்தில் நுழைஞ்சதுக்கு ஜமியான் காலத் உக்ராஹும் லிஊலாஹும், அதுல கடைசியில வந்தவங்க, பின்னால வந்தவங்க, முன்னால வந்தவங்களை பார்த்து ரப்பனா ஹவுலாயி அவல்லூனா, அவங்க சொல்லுவாங்க ரப்பே இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள். பின்னால் வந்தவங்க சொல்லுவாங்க முன்னோர்களை பார்த்து இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள். இந்த நரகத்துல எல்லாரும் வந்த பிறகு கடைசியாக நரகத்துக்கு வந்தவங்க, முன்னாள் நரகத்துக்கு வந்தவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அல்லாட்ட ரப்பே இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தாங்க, இவங்களுக்கு டபுள் தண்டனையை கொடுன்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க மறுமை நாளில் ஒருவரை சபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப யாரையும் சபிக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கோபம் வந்தாலும் யாரையும் செய்யக்கூடாது, சாப வார்த்தைகளை யாரை பார்த்தும் சொல்லிவிடக் கூடாது என்ற விஷயத்திலே நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லுகிறது. இதை நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி சொல்லி வளர்க்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு இதை சொல்லணும். பட்டு எதுக்கெடுத்தாலும் சாப வார்த்தைகள் வாயிலிருந்து வந்தது. அந்த வார்த்தைகள் அவர்களையே சில சமயங்களில் பாதிக்கக்கூடியதான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாதிக்கக்கூடிய நிலைக்கு வந்து விடலாம். அதனால அதை விட்டும் தடுக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் காலிதீன ஃபீஹா, அந்த சாபத்துல குஃபருடைய நிலையில அவங்க மரணிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த சாபத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். லா யுகஃபஃபு அன்ஹுல் அஸாப், அவர்களை வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது. வலாஹும் யுன்தரூன், அவர்களுக்கு எந்த அவகாசமும் வழங்கப்படவும் மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப குஃபருடைய நிலையில், ஈமான் இல்லாத நிலையில் இந்த உலகத்தை விட்டும் சென்று விட்டவர்கள் அவருடைய வேதனையில எந்த குறைவும் செய்யப்படவே மாட்டார். மூமின்கள் நரகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்ம நரகத்தை விட்டு பாதுகாக்கணும். அவங்க ஏதாவது பாவத்தின் காரணமா நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா சில சமயங்கள்ல அவர்களுடைய வேதனைகள்ல குறைக்கப்படும். சில சமயம் அவருடைய வேதனைகள் குறைக்கப்படும். அதற்கு பிறகு கடைசியில எப்பாவது ஒரு நாள் நரகத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனா காபிர்களுடைய விஷயத்துல அவர்களுக்கு வேதனையில குறைவுங்கிறதே எந்த சூழ்நிலையிலும் ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால அந்த குஃப்ரை விட்டும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த குஃப்ருடைய நிலைமையை விட்டும் நாம பாதுகாப்பு தேடிக்க, நான் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறேன், நான் மோமினாக இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, நிம்மதியாக இருந்து விடக்கூடாது. என்னுடைய இறுதி முடிவு எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. அப்ப அதனால நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்ன ஹாத்திமா, ரசூலுல்லாஹ் கேட்க சொல்லி இருக்கிறாங்க, நல்ல முடிவை கொடு அல்லாஹ், முடிவு நல்லதாக ஆக்கி கொடு, ஈமானுடைய நிலையில் மௌத்த கூட அல்லான்னு என்ன செய்ய நல்லாட்ட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏண்டா குஃபருடைய நிலையில் வரக்கூடிய மரணம் அது மௌத்துக்கு பின்னாடி அவருக்கு தண்டனையிலிருந்து விடுதலையே கிடையாது. தொடர்ந்து அவர் தண்டனையில இருந்து கொண்டே இருப்பார். அங்க அழிவும் கிடையாது, முடிவும் கிடையாது. இந்த மௌத்தாயிட்டம் ஒரு குறிப்பிட்ட கால 60 வயசு 70 வயசு மௌத்தாயிட்டம், அதுக்கு பிறகு உலகத்துல கஷ்டம் என்ன கஷ்டம் வந்தாலும் மௌத் வந்தா போயிருங்க, முடிஞ்சு வச்சுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா அங்க கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அந்த கஷ்டம் குஃப்ருடைய நிலையில் மரணித்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் இருக்கிறது, அது நிரந்தரமானது, அதுக்கு முடிவே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட முடிவே இல்லாத வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார், குஃப்ருடைய நிலையில் மரணித்தவர்களுக்கு. எனவே அந்த குஃப்ரை விட்டு நம்ம பாதுகாக்கணும். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் வைலாஹுக்கும் இலாஹு வாஹித். அதற்கு பிறகு அல்லாஹ் எச்சரிக்கும் விதத்துல அவர்களை பார்த்து அந்த முன்னாடி எல்லாம் சொன்னான்ல, அதாவது வேதத்தை மறைச்சவங்க எல்லாம் மறைச்சி அவங்களுடைய சுயநலங்களை பூத்துனவங்க, மற்றவர்களுக்கு ஹக்கை சொல்லாமல் மறைத்தவர்கள், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொன்ன அடுத்து வைலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், லா இலாஹா இல்லாஹு, அவனை தவிர வேறு இலாஹ் வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, அவன் ரஹ்மானாக இருக்கிறான், எல்லார் மீதும் உலகத்தில் அருள் புரியக்கூடியவன், எல்லா மனிதர்கள் மீதும், முஸ்லிம்கள் காபிர்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், ரஹ்மானுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள். உலகத்துல எல்லாருக்கும் அல்லாஹ் அருள் புரிகிறான். அதனாலதான் சொல்லுவாங்க, யாரையும் நீங்க என்ன செய்யணும், குஃப்ரு காபிர் அப்படிங்கிறதுக்காக ரிஸ்கை விட்டு தடுத்து விடாதீர்கள்.
காபிராக இருந்தாலும் அவங்களுக்கும் தர்மம் செய்யுங்க, கொடுங்க. ஏன்டா அல்லாஹ் தஆலா உலகத்துல எல்லாத்துக்கும் கொடுக்கிறான், எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவன் பாவம் செய்யறவன், அவன் குஃப்ர் செய்யறவன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கொடுப்பதை விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள், கொடுப்பாதான் எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. ரஹ்மான் ரஹீம், அவன் மறுமை நாள்ல முஸ்லிம்களுக்கு நல்லவர்களுக்கு மட்டும் அருள் புரியக்கூடியவன், மறுமை நாள்ல நல்லவர்களுக்கு மட்டும் அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி முடிக்கிறான். அப்ப அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதை பற்றி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்